ஆவையோருக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா வந்து எண்ணெய் சட்டியில் போட்ட கடுகு மாதிரி கடன்னு நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிட்டாங்க. நம்ம பொதுவாக பைபிள்லேருந்து எடுத்துக்கோமே, பைபிள்லேருந்து எடுத்தோம்னா பெற்றோர்களை வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்களை பார்த்து வாலிபர்களை நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொன்னதை காட்டிலும் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளை வழி நடத்துங்கன்னு தான் வந்து வேதத்தில் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் வாலிபர்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும் பெற்றோர்களோட பொறுப்பு வந்து யாரை பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனா பிள்ளைகளை மட்டும்தான் இருக்குது. ஸோ பிள்ளைகள் யார், வாலிபர்கள் யார் அப்படின்னு பார்க்குறோம். பாப்பா சொன்னிச்சு 5ல் வளைக்கலைன்னா 50ல் வளைக்க முடியாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போது 5ல் வரைக்கும் வளைக்கலன்னு சொல்லலை, நம்ம வந்து 12 வரைக்குமே நம்மளால் வளைக்க முடியுது. அதாவது மேக்சிமம் இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் கீழே இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம சொல்கிறதுக்கு கீழ் படிக்கிறாங்க. அவன் எப்போ சேஞ்ச் ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ், எப்போ வந்து பையன் வந்து அந்த டீனேஜில் வாலிப பருவத்துக்கு வர ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கும் உள்ள ஒரு உறவு வந்து பாதிக்கப்படுது. அது ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா பையன் வந்து அப்போ தான் இப்போ பாஸ்டர் வந்து நிறையா இந்த வாலிபர்களுக்கெல்லாம் மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து அந்த வாலிபர்கள் வந்து தங்களை வந்து யார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வாலிபர்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இப்போ அது வரைக்கும் நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்த பையன் வந்து அமைதியாக இருப்பான். திடீர்னு ஒரு 14-15 வயசு ஆனோடனே நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லுவான், வாக்கிங் போகிறேன்னு சொல்லுவான், அவனோட ஃபிட்னஸுக்காக பார்ப்பான், அதோட அழகுக்காக பார்ப்பான். அதே போல் பொண்ணுங்களை பாருங்களேன், சின்ன பொண்ணாக இருக்கிற வரைக்கும் அது பாட்டு விளையாடிட்டு இருக்கும். அம்மா எப்படி தலை செய்கிறாங்களோ அது போல் தலை செய்ய விட்டுரும், அது போல் பூ வச்சுக்கணும், பூ எல்லாமே வச்சுட்டு போயிடும். அந்த டீனேஜை தொட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் எடுத்து இப்படி விடுறது என்ன, ஹேர் எடுத்து பின்னாடி விடுறது என்ன, அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. இப்போ அடுத்தது இந்த புல்லிங்கோ பாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே தலையை கொண்டு வந்து பெயிண்ட் டப்பாவில் விட்டு செவுத்துல வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். எத்தனை பேரண்ட்ஸுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணுறதும் கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறதும் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடையில் அப்படி தான் வெட்டிட்டாங்க, இப்போ ஃபேஷனே இதுதான் அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் தான் அந்த முடிவை எடுக்கிறதா இருக்கிறாங்க. ஸோ இது ஒன்று. அப்புறம் பாப்பா கூட சொன்னாங்க கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 90s 80sலாம் வந்து மேபி வந்து கஷ்டப்பட்டு எல்லாருமே வளர்ந்துருப்போம். அப்போ வளர்ந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு பெரியவங்களாக இருப்போம். அப்போ முன்னாடி வாலிபர்கள், இப்போ நம்ம பெரியவர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த வாலிப பிரயாயத்தில் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதான் இன்டர்நெட்டாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஸோ அதனால் நம்மளாம் ஈஸியாக வந்துட்டோம். ஆனால் இந்த காலத்தில் இருக்க பசங்களுக்கு, மெயினாக வாலிப பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய தொடர்பு வந்து அதிகமாக இருக்குது. நமக்குமே நண்பர்கள் இருந்தாங்க. நம்ம நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட சொல்லித்தர சின்ன தப்பு என்னவாக இருக்கும், ஒரு பொய் சொல்கிறதா இருக்கலாம், ஒரு சின்ன நோட்டை திருடுறதா இருக்கலாம், அவ்வளோதான். வந்து அந்த ரேஞ்சுக்கு நம்ம காலத்தில் எதாவது பண்ணியிருப்போம். இந்த காலத்தில் இருக்க பண்ணுற தப்பெல்லாம் பார்த்தா நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது. வாலிப பசங்க அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. அதே போல் இந்த டிவியாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், மொபைல் அடிக்ஷன். இப்போ பேரண்ட்ஸை சொல்கிறாங்க இல்லையா, ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு. இன்னும் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு கால் பேசுகிறதுக்கு தெரியாது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் ஒரு பேர் எடுக்கிறது தெரியாது. அப்படி ஒரு பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க தானே இந்த காலத்தில். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பசங்களும் என்ன தான் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸை பார்த்து தான் அவங்க வந்து கற்றுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ வாலிபர்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. கடவுள் சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு எப்படி சுயாதீனம் இருக்கோ அதே போல் வாலிபர்களுக்கு சுயாதீனம் இருக்குது. இப்போது நல்ல பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து நல்ல பசங்க தான் வரணும்னு சொல்ல முடியாது. அதே விஷயத்தில் கெட்ட பசங்க வரலாம். இப்போது ஒரு சிலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து கொஞ்சம் மோசமாக இருப்பாங்க. மேபி இப்போ தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை வீட்டை வந்து சரியாக பராமரிக்காமல் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த வீட்டிலேருந்து வர்ற ஒரு பையனோ பொண்ணோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பையன் நல்ல பொண்ணு, அந்த வாலிப பையன் நல்லதாக செலக்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா நம்ம அப்பா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அம்மா மாதிரி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அவன் கையில் தான் இருக்குது. ஸோ இங்கே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஒஸ்ட்டாக இருக்கிறனால அப்படியே அடுத்த ஜென்ரேஷனும் ஒஸ்ட்டாக தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இது யார் கையில் இருக்குன்னா முழுக்க முழுக்க வாலிபர்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாலிபர்கள் வந்து இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் வாலிபர்கள் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாலிபர் வந்து ஒருத்தன்ட்ட சொல்கிறான், அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு பேசுகிறான், டேய் மச்சான் அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப தீவிரமாக யோசித்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன்டா அப்படின்னு. அவன் கேட்குறான், என்னடா அப்படி என்னடா எடுத்துருக்கிறேன் அப்படின்னு. இனிமேட்டு எது செஞ்சாலும் யோசிக்காமல் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய திங்கிங் எல்லாமே அப்படி தான், சடனாக பண்ணணும், சடனாக எதுவுமே வந்து மற்ற பின்விளைவுகளை பற்றி அவங்க பெருசாக வாலிபர்கள் வந்து யோசிக்கிறது கிடையாது. இப்போ நம்மளே எடுத்துக்கோமே, இப்போ நம்ம பெற்றோர்களாக இருக்கிறோம், நமக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்குது. அந்த மெச்சூரிட்டி லெவல் அவனுக்கு இல்லை.
நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து என்னதான் நம்ம வளர்த்தாலும் அந்த மெச்சூரிட்டி லெவலில் வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்கிறோம் இல்லையா, எந்த வாலிப பிள்ளையாவது அப்பா அம்மா கிட்ட வந்து ஃப்ரீயாக வந்து பேசுகிறாங்களா? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரீயாக பேச மாட்டாங்க. ஃப்ரீயாக பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அவனுடைய சின்ன சின்ன இடர்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸால் சமாளிக்க முடியும். ஆனால் இவன் போய் ஆலோசனை கேட்கறதெல்லாம் யாரு? சக வயசில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட மட்டும்தான் போயிட்டு ஆலோசனை கேட்பான். நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போப்பா, எனக்கு தெரியாதா, நான் உன்னை விட நான் நிறைய படிச்சிருக்கேன், இதுதான் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து பசங்கக்கிட்ட வந்து பேரண்ட்ஸால் வந்து விட்டு கொடுத்து தான் பிடிக்க முடியுது. ஸோ அந்த விட்டு கொடுக்குற கேப்பில் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா 90s இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, இன்னமும் தன்னோட பிள்ளைகளை வந்து பைபிள் படிக்க வைக்கிறதுலையும், ஒரு ஜெபத்தில் ஈடுபட வைக்கிறதுலையும், சபையில் உட்கார வைக்கிறதுலையும் அநேக பெற்றோர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஒரு சில பெற்றோர்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறலாம், பாப்பா சொன்ன மாதிரி பிள்ளைகள் ஓடட்டும் அப்படின்னு. 5 வயசுல வாலிப வயசு கிடையாது. 5 வயசு அது குழந்தைகள் வயசு. 5 வயசு வரைக்கும் ஓடத்தான் தெரியும், முடியாதான் தெரியும். அவனுக்கு போயிட்டு நம்ம வந்து செய்தி, டேய் வாடா பாச சொல்கிற செய்தியை கேள்றான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் கிடையாது. அது பிள்ளைகள். ஆனால் இருந்தாலுமே நம்ம வாலிபர்களையும் நம்ம உட்கார வைக்க தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் வாலிபர்கள் உட்கார்றது யார் கையில் தான் இருக்குது? வாலிபர்களோட கையில் தான் இருக்குது. அவங்களா புரிஞ்சுக்கிற வரைக்கும் பெற்றோர்களால் மட்டும் அவங்கள வந்து வீழ்ச்சியிலிருந்து வெளியில் வந்து கொண்டு வர முடியாது. அப்போ என்னோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாலிபர்கள் தான் அதிகமான பின்மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க.